சதீஷ், இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர். நேற்றைய தினம் காஷ்மீர் மாநிலம் பகல்காம் அப்படின்ற பகுதியில் சுற்றுலா பயணிகள் நாடு முழுக்க இருக்கிறது கலந்து கொண்ட கேரளாவாகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்க சுற்றுலா இருக்கிற நேரத்தில் திடீர்னு தீவிரவாத தாக்குதல்கள் 26 இந்துக்களை சுட்டு கொண்டிருக்காங்க. குறிப்பாக சுட்டு கொன்ற தீவிரவாதிகள் அவங்களுடைய ஜட்டியை கழட்டி நீ ஹிந்து தானா அப்படின்னு சொல்லி கேட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க, சுட்டிருக்காங்க. பெண்கள் எங்களையும் கொண்டிருக்கேன்னு சொல்லும்போது உங்க போய் மோடி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கிற செய்திகள் நாடு முழுக்க வந்துட்டு இருக்குது. நீங்கள்லாம் பார்த்தது தான். இன்றைக்கு நாடு முழுக்க இந்துக்களுக்கு ஒரு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்காம மதுரையில் சுந்தரவள்ளி என்ற அம்மையார் நம்ம இராணுவத்துக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராக இது திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பொருளை பரப்பி விடுறாங்க, பொய் செய்தி. அந்த அம்மா மேலே கடுமையான வழக்கு பதிவு பண்ணணும். ரெண்டாவது, நிறைய இங்கே முகநூலில் நிறைய மாற்று மதத்தை சார்ந்தவங்க இந்திய இராணுவத்துக்கு எதிரான செய்திகளை தவறாக பதிவிடுறாங்க. இதெல்லாம் கண்காணிக்கணும். சும்மா சாதாரண ஒரு செய்தி போட்டுக்க நாடு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழலை 26 இந்துக்கள் சுட்டு படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு அதெல்லாம் விட்டு போட்டு அந்த படுகொலையை கேவலப்படுத்தும் விதமாக முகநூலில் கருத்து தெரிவிச்சிருக்கவங்க மேலே எந்த ஒரு வழக்கு இது வரைக்கும் எதுவும் பதிவு பண்ணல. அதனால சட்டம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். நமக்கு என்ன பதிலடி கொடுக்கப்பட்டுச்சோ அதே பதிலடி காஷ்மீரில் இந்துக்கள் படுகொலைக்கு காரணமானவங்க மீது நடத்தப்படணும்னு சொல்றதுக்காக இந்த கோவை மாநகரில் இன்னைக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியானது இந்த காந்தி பார்க்கில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்து முன்னணி சகோதரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்துக்கிருக்காங்க. உடனடியாக நம்ம இதை யோசிக்க கூடாது. நம்ம இஸ்ரேலில் இஸ்ரேலோட சேர்ந்த ஒரு பிரஜையை ஒரு நபரை சுட்டு கொண்டுட்டா கூட அதற்கான 1க்கு 100 அப்படின்ற கணக்கில் தான் இஸ்ரேல் இருக்குது. அந்த மாதிரி இந்திய இராணுவமும் இன்னைக்கு பலம் அடைஞ்சிட்டு வருது. உலகத்திலேயே நம்ம சக்தி வாய்ந்த இராணுவம். அதனால திட்டமிடாமல் நம்ம இராணுவம் இருக்காது. ஆனால் அந்த பதில் தாக்குதல் இந்தியா மக்கள் பூரா அவங்களுக்கான சிரத்தாஞ்சலி செலுத்துகிற அளவுக்கு இருக்குன்றது எங்களோட கோரிக்கை.